இருக்கு. அவைக்கு எனக்கு முன்னதாக வந்து காவலிருக்க வேண்டிய ஐயா தப்பா நினைக்காதீங்க. உட்காருங்க. பெரிய சம்பவம் நடந்து போச்சு. என்ன சம்பவம் நடந்து போச்சு? சொல்லு. எங்க அப்பா அம்மா செத்துட்டாங்க. ஐயோ பாவமே. இப்ப இல்ல, அவங்க செத்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன வளர்க்குறாங்க ஆயாதான். ஆயாவா? ஒரு காகாணி அடைஞ்சது எழுது. அவ்வளவுதானே? அவள்தான் கீது. எங்க அப்பா குடிக்காரன் எல்லாத்தையும் வீட்டுட்டு அவள் தான் வச்சுக்கிறான். காகாணி தான் வச்சுட்டு போயிட்டானே. ஆமா, அதனாலதான் நான் ஏர் ஓட்டி பயிர் வச்சு சாப்பிடுறது. ரொம்ப சந்தோஷம். இனின்னு பார்த்து மழை பெஞ்சிச்சு. அதனால ஏர் ஓட்டலாம் சொல்லிட்டு நேரா போய் சேடை ஓட்டிட்டேன். சேடை ஓட்டிட்டியா? சேடை ஓட்டிட்டேன். அண்டை வெட்டணும் சொல்லிட்டு அண்டை வெட்டலான்னு கிளம்பிட்டேன். நான் அண்டை வெட்டிக்கிட்டே வந்தேன். நான் மணி 11 ஆகி போச்சு. எங்க ஆயா சாப்பாடு எடுத்துன்னு வந்துச்சு. சரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு நேரா மந்தி வரப்பேல வச்சு புளி மாத்தாளு போய் உக்காந்துட்டு சாப்பிட்றதுக்கு. எங்க ஆயா சாப்பிட கொடுத்தாங்க. சாப்பிட்டு எங்க ஆயா மடி மேல கொஞ்ச நேரம் பத்துருந்தேன். பார்த்துட்டு மணி 12 ஆச்சு. எங்க ஆயா சொல்லிட்டு 1 ஆகி போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பரவாயில்ல நீ வீட்டுக்கு போ காண்டை வெட்டு வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் மம்டி அடிக்கிறீங்க. மம்டிக்கு ஜொராடிக்குதா? மம்டிக்கு ஜொராடிக்குது. மம்டிக்கு ஜொரம்? ஆமாங்க, மனுஷனுக்கு தான் ஜொரம் வந்து பார்த்திருக்கிறேன். மம்டிக்கு ஜொரம் அது எப்படி அடிக்குதுங்க? அது எப்படி தெரியும்? போய் கை வச்சா சூடாகுதுங்க. கை வைக்க முடியல, கொதிக்குது. உடனே என்ன பண்ண, 2 மாடு வெட்டிச்சு. ஒரு மாடு இல்ல வித்துட்டாங்க. என்ன செய்த? ஒரு மாடு தான் இருந்துச்சு. உடனே ஒரு மாட்டை கட்டிட்டு இன்னொரு நெய்து நான் முடிச்சுன்னு மம்பி வண்டி மேல ஓட்டு நேரம் ஆஸ்பத்திரிக்கு போட்டேன். ஹாஸ்பிட்டல் போறியா? ஆமா. என் வண்டியில் இருந்து போன தெரியுமா? அப்படி போனதான் அவசர சிகிச்சை சேப்பாக்கலாம். அப்படியா? அதனால நேரம் இட்டு மூட்டேன். இட்டு மூட்டா டாக்டர் எடுத்து மம்பி காட்டுறேன். ஐயா மம்பிக்கு ஜுரம் அடிக்குதுங்க. அட மம்பியா டேய் மம்பியாடாங்க மம்பிக்கு என்ன ஜுரம் அடிக்குது? ஐயா ஒன்னும் இல்லைங்க அப்படின்னு அவங்க வந்து ஒழிப்பாங்க. ஐயா அவர் என்ன கேக்குறாரு? மம்டி கேங்கனா ஜுரம் அடிக்குமாடா பாவி ஏன்டா ஏத்துமான்னு கேக்குறாரு. ஓ டாக்டர் தானே, டாக்டர் தானே படிச்சு தானே வந்துக்கிறான். இது உனக்கு தெரியல? பத்து ஜொராட்டி நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்டேன். உடம்பு சூடாட்டினாரு. தொட்டு பாரு சூடாக்குதாரு. அவர் நினைச்சிட்டாரு மென்டல் பழகுது இவங்கிட்ட நம்ம துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் ஐடியா பண்ணிட்டாரு. சரி துட்டு எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டாரு. 1000 ரூபாய் குத்துனேன். ஒரு நாள் குத்துட்டேன். அதில் ஒரு 100 ரூபா தேங்காய் குத்தாரு. எதுக்கு இரும்பு கடை இருக்குது போய் ஒரு தாமுக்கு ஒரு ஒன்று வாங்கி வாங்கினாரு. சரி தாமுக வாங்கி வந்தேன். சொன்னாரு மண்டி ஒரு கையில எடுத்துக்கா, கவுரு ஒரு கையில எடுத்துக்கா, தோத்து பக்கம் போ தரகான இருக்குது. மண்டி காமல ஒரு முடி போட்டுரு, நீ ஒரு முடி புடிச்சுக்கோ, உள்ள விட்டு 2 ஆட்டு ஆட்டிச்சுடா ஜுரம் போடுட்டான். 2 ஆட்டுல ஜுரம் போயிட்டேன் சொன்னாருன்னு சொல்லிட்டு நானும் மண்டி காமல கட்டிட்டு கவுரு கையில குடிச்சுன்னு உள்ள ஓட்டேன். போட்டு 2 ஆட்டு ஆட்டி இஷ்டங்க. அவ்வளவுதான் ஜுரம் போயிடுச்சுடா. கையில சேர்ந்து டாக்டர் பண்ணுங்க உக்கால போயா கூப்பிடு. உடனே வந்து காலில் வீழ்ட்டேன். வா ஃபேமிலி டாக்டர் நீ தான், எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் கொஞ்சம் அண்டை வெட்டு மாதிரி சொல்லிட்டு நேரம் வந்து இருக்கிற அண்டெல்லாம் வெட்டு 6 மணிக்கு ஊட்டான போறேன். ஊட்டான போனா எங்க ஆயாவுக்கு ஜுரம் அடிக்குதுங்க. இதையும் போட்டு அடிக்குது. என்ன பண்ணுவ ஜுரம் காத்துல வச்சு பேசல ஆயா ஹாஸ்பிட்டல் கொண்டு போக வேண்டியதானே? அது துட்டு இல்லையா? 1000 ரூபாய்க்கு கூத்துட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? நானு என்ன செய்த? அப்பதான் யோசனை பண்ணேன். என்ன மட்டும் ஊசி போட்டானா மருந்து குத்தானா? அவன் மட்டும் இதான பண்ணான். ஒரே ஒரு கவுரு தானே எங்கிட்ட இல்லையான்னு சொல்லிட்டு பண்ணமால ஏறினேன். மாடு கட்டுற கவுரு இருந்துச்சு எடுத்துக்கினேன். எங்க ஆயா குட்டு கூட தூக்கினேன். தோத்து பக்கம் போன தரகான இருந்துச்சு. எங்க ஆயா காலில் 2 முடி போட்டு நான் ஒரு பக்கம் பிடிச்சி எங்க ஆயா தூக்கி கண்டல் உள்ள போட்டு 2 ஆட்டு ஆட்டி எடுத்துங்க. எங்க ஆயா வச்சுன்னு போட்டுட்டு மத்திக்கு ஜுரம் வந்தா தண்ணியில போட்டு எடுத்தா போயிடும். ஆனா ஆயாவ கருத்துல போட்டு எடுத்தா உயிரோடு இருப்பாளா? சாப்பிட்டு போட்டு எல்லாம் கனவு. அந்த கனவுல எங்க ஆயா வந்தது ஆச்சுப்பா. அது நீதான். ஆமா நீ மட்டும் இந்த மங்கள்வரி நாட்டை மார்த்தாண்ட மன்னன் என்ற பெயரோடு தாங்கள் தான் நாட்டு மக்களுக்கு எந்த சீர சிறப்போடு ஆட்சி. ஒரு குறையும் கிடையாதுங்க. அவன் குடியும் குடிச்சு நேக்கிறான், சாப்பிட்டு நேக்கிறான், தூங்கி நேக்கிறான். எப்படி தெரியுமா? அச்சம் என்பது மடமையடா.
எதுக்காக தெரியுமா? ஏங்க பட்டா படிப்பு படிப்பதற்காக எல்லாரும் செல்லடி மகள் வீடு ஆமா படிப்பு முடிச்சிட்டு நாடு எல்லாம் பார்த்து வருதா மனைவி நம்ம சம்சாரத்துக்கு சொல்லுமா சரி கொஞ்சம் கொஞ்சம் வணக்கத்தை வைக்கிறமா வணக்கத்தை வைக்கிறேன்னு சொல்லு. வணக்கத்தோடு சொல்ல மொட்டை மொட்டையா பேசுனே பட்ட பட்டியா வீங்கும். எங்க சும்மா ஆட்சிங்க நடக்கிறீங்களே நீங்க அண்ணாடி ஆட்சிங்க நடக்கிறீங்க என்ன ஆத்துக்கு லாக்கி ஆமா அச்சாச்சு உங்க கை தான் நோவுது பாவம் வலிக்கலையா? நான் தான் துணி கட்டிக்கணும் உள்ள உண்மையை சொன்னா எல்லாரும் கோவம். நீ தான் இப்ப நாங்கள் அதெல்லாம் கட்டுறதுக்கு நீங்க சொல்லுங்க ஏன் நாங்க சொல்ல எல்லாம் தலையாய் தலையா உனக்கு தெரியுமா மன்னர் மட்டும் போக சொன்னாரு போயிட்டு சொன்னாரு என்ன கூட்டிட்டு மன்னரா ஒரு குடும்பம் நாத்திங்க உனக்கு எப்படி அறிவுலாம் எப்படி இருக்குதுன்னு நான் சோதிச்சு பண்றேன் இல்லப்பா எப்படி இருக்கிற திறமையா இருக்கிறியான்னு பார்க்க போறேன் கேளு கேட்டா சரி 10ல 1 போனா என்ன 10ல 1 போனா மீதி 9. என்ன பார்த்தா 9 யார பார்த்தா 9 நான் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பண்றேன் நானு. ஐயோ கண்ணுக்கார ஓய் மாதிரி என்ன பாத்துறீங்க
ஏய் என்ன பார்த்து ஆம்பளை சிங்கண்டா என்ன பார்த்து அது போல் சொல்றேன் யாரு 10ல் 1 போனா என்ன வரும் மீதி 9 9லாம் வராது யார் சொன்னது 9 வரும்னு 10ல் 1 போனா எப்படி வரும் 9 கிடையாது 10ல் 1 போனா வெறும் 0 தான் ஆமா போடு 10 போடு இது ஒண்ணா இது 0வா 1 எடுத்து 1 எடுத்துட்டா அப்புறம் நாக்குது 0 அத தான் சொன்னேன் என்ன பேச்சு பேசுறீங்க என்ன சொல்லு கொடுக்கல சொல்லு அது மாதிரி சொல்லாரு ஒருத்தன் தலைவர் தான் கண்ணு தெரியும் அவன் யாரு தலைவட்ட செத்துவாங்கடா அவன் சாவறான் போஸ்ட்மார்ட்டம் பண்றான் அதான் எனக்கு தேவையில்ல அவன் யாரு எனக்கு தெரியாது தெரியா சித்திரை மாசம் வந்துச்சு கூட தெரியாதுங்கிற தலைவட்டா கண்ணு தெரியும் அவன் யாரு தெரியுமா பணங்க எப்படி ஆமா தலைவட்டினாதான் சீவனதான் கண்ணு தெரியும் அப்பதான் ஊறி முட்டா இது கூட தெரியாதுங்க உனக்கு சரி பரவாயில்ல நம்ம வீட்டுக்கார பார்க்கலாமா நம்ம வீட்டுக்கார பார்க்கலாம் ஏன்டா அவர் எனக்கு வீட்டுக்காரா இல்ல உனக்கு வீட்டுக்காரா இல்லையே நான் அவருக்கு பண்ணேன் நீ அவருக்கு பண்ண யாரு இது பார்க்கலாம் போ முரசொலிக்க வரிச்சங்கம் நின்றாட ஒலி இசைக்க முரசொலிக்க கனவு கண்டு கனவு கண்டு வடிவெடுத்தேன் உண்டை படப்பதற்கு மரப்படைப்பே என்னங்க உங்கள் ஆசை மனைவி அன்பு மனைவி கற்பகத்தை வாழ்த்தங்கள் அத்தான் நீ என்றென்றும் வர வேண்டும் இவரை பத்தி நீ இன்னும் நிறைய தெரிஞ்சு வந்தாங்க ஏண்டா இவரு அதுக்கு முன்னெல்லாம் வந்து இவங்க அப்பா இவருக்கு சொல்லி இவரு அந்த நாடகத்தான் கத்துக்கின்னு ஆடுவாரு என்னன்னு ஹரிச்சந்திரன் நாடகம் கத்துக்கின்னு ஆடுவாரு பாரு பொம்மலாசம் ஓடுவாரு வாய்ப்படுறான் என்னடா பேசுற நீ அது யாரோ பொம்மலை ஆயுதங்கள் வந்து சந்திரமதி சந்திரமதி வேஷம் போட்டு புலம்பாரு நான் ஒண்ணு கேக்குறேன் என்னுடைய கணவர் அந்த என்ன சொல்லாடா இல்லம்மா அந்த வேஷம் போன உக்காந்து அழுவா இருப்பாரு அது இவன் இல்லடா இவருடைய தம்பி தம்பியா ஆமா இங்க வாங்க நானுடைய மனைவி குடும்ப ரகசியத்தை பேச போற உனக்கு வேலை கிடையாது போயிட்டு வரியா வேலை கிடையாது என்னங்க அப்படின்னா வேலை பண்ண போறீங்க ஏய் குடும்ப ரகசியத்தை பேச போறோம் என்னத்த பார்த்தாது இப்ப பேச போறீங்க பேசி என்ன பண்ண போறீங்க வண்டி அப்படியே கிடக்குது மூவ் பண்ணாத யார் வண்டியா 2 லோடு மட்டும் தான் வந்துக்குது இன்னொரு லோடு ஏத்தனா தானே அதுக்கு தான் ஏற்பாடு பண்ண போறோம் ஏற்பாடா என்னங்க 2 பிள்ளைகளை பெற்றாலும் இன்று பெண்களுக்கு எவ்வளவு அழகாக தோன்றுகிறது தெரியுமா எப்படிங்க என்னருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம்
படிப்பதற்காக அயல்நாடு சென்றாலே நம்முடைய மகள் எழிலரசி. என்ன சார்? ஐயோ வந்து ஒண்ணு இந்த தண்ணி வந்து சாப்பிடு. தண்ணி பாட்டு பாடினே தொண்டை அடிச்சுக்கான் தண்ணி சாப்பிடுன்னு. அதெல்லாம் யாரு புத்திமிக்கு போறாங்க அவங்களுக்கு தான் தண்ணி கிட்ட தெரியும். தண்ணி இருக்குதா இல்லையா? ஏய் அப்ப பத்திரிக்கை போறதோ நான் தேவையா சரி போகட்டு விடு. ஜாலியா இருப்போம். இல்லங்க ஜாலியா இருப்போம். நான் சொன்னேன் ஜாலியா இருக்க நீ நான் கூட்டு நீ சரி விடுங்க. நம்முடைய மகளை வரவேற்க வேண்டும். ரெண்டு வந்துங்கடா வெளிநாட்டுல வந்துட்டா அது ஏற்பாடு பண்ண நம்ம வாங்கிதான். இது நம்ம ஊரு, இது நம்ம மேடை, இது நம்ம ஜனங்க சொல்றது இல்லையா? அதான் சொல்லலாம். டேய் அது மட்டும் ஓ சம்சாரம் மட்டும் பிரிச்சிடணும். அவரை மட்டும் பிரிச்சிடணும். சரி விடு நான் பிரிச்சு. சரி வாங்க போலாம்.